வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இப்போது நாம் ஒரு மினி ஆம்பிளிஃபையர் லோ பட்ஜெட்டில் ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி அசம்பிள் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஒரு ஓரலாக தான் கொடுத்துட்ருக்கேன். நம்ம ஒரு கேபினெட்டில் ஒரு சேசிஸில் ஃபிட் பண்ணும்போது தான் அந்த ஆம்பிளிஃபையர் முழுமையாக ஒரு டிசைனுக்கு வரும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணுன்னா ஓப்பன் ஏரில் தான் எல்லாமே பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓப்பன் ஏரில் ஃப்ரீயாக ஒயர் எவ்வளோ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்கள் சௌகரியப்படி எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ தான் அந்த சர்க்யூட்டினுடைய இதெல்லாம் புரியும் உங்களுக்கு. இந்த பிளாக் டயக்ராம் கண்டிப்பாக புரியணும். ஃபஸ்ட்டு பவர் சப்ளை புரியணும். அதனால் பவர் சப்ளை என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஏசி மெயின்ஸ் கார்டிலேருந்து நேராக உங்களுக்கு எஃப்எல் சுவிட்சினுடைய ஒரு இன்புட் பாயிண்டில் கொடுத்து நடு சென்டர் பாயிண்ட்லேருந்து அவுட்புட் எடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி கொடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரியிலேருந்து 230 வோல்ட், செகண்டில் 12012 ஃபுல் வே ரெக்டிஃபையர். இது 12 வோல்ட் ஏசியாக ஸ்டெப் டவுன் ஆயிரும். தென் இது 2 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த போர்டுக்கு இவ்வளோலாம் தேவைப்படுது. ஓகேங்களா. சப்போஸ் வேறு பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு தேவைப்படும், அதிகம் தேவைப்படும். அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர் பட்ஜெட், லோ பட்ஜெட், ரியலி 1000 rupees. ஓகேவா. 8 இன்ச் ஸ்பீக்கர், 2 ஸ்பீக்கர் பக்காவாக ட்ரைவ் ஆகும். வேணும்னா 2 டியூட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ட்ரிபிள் வேணும் அப்படின்னா. ஓகேங்களா. இப்போ பவர் பேக் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அவுட்புட் ஏசி, 2 டயோடு மூலிமா டிசி, 1 ஆம்ப் டயோடு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 3 ஆம்ப் டயோடு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல இல்லையா. டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி, செகண்டரி ஒயர், 2 டயோடு கொடுத்துருக்கேன். கேத்தோட் சைடு பாசிட்டிவ் பாயிண்டில் ஒரு கெப்பாசிட்டர் 2250 mAh 35 வோல்ட் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கேன். இந்த கெப்பாசிட்டியுடைய பாசிட்டிவ் பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஒரு எல்இடியை நெகட்டிவ் பண்ணியிருக்கோம். பவர் ஆன் பண்ணோன்னே அது ஒர்க் பண்ணும், எரியும். ஓகேவா. ஆன் பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த பவர் போர்டு இருக்குது இல்லையா, பவர் ஆம்பிளிஃபையர் போர்டில் பார்த்து ரெட் கலர் இண்டிகேட்டர் லைட் எரிஞ்சிட்ருக்கு இருக்கா, எரிஞ்சிட்ருக்கு. இதுலேருந்து போர்டு ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது நல்ல ஆடியோ வருதா இல்லையான்னு செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த அவுட்புட் ஒயர் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் ஸ்பீக்கர் லெஃப்ட் செல் ரைட் செல் ரெண்டுக்குமே 8 இன்ச் ஸ்பீக்கரில் லோடு கொடுத்துருக்கேன். சிக்னல் இன்புட் பாயிண்டில் ஜஸ்ட் ஒரு கை வச்சு பார்க்கலாம், இல்லைன்னா ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும். பக்காவாக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும், இப்போ MP3 மாடல் இதை ஆட் பண்ணணும். இது ஒர்க் பண்ணுறதுக்கு 5 வோல்ட் வேணும்னு தெரியும். இதில் அவுட்புட் கிட்டத்தட்ட 17 வோல்ட் வருதுன்னு சொல்லியிருக்கேன். நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு கேட்டால், இப்போது ஒரு 7805 ஒரு ஐசி யூஸ் பண்ணணும். ஐசி பற்றி உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இதுதான் ஐசி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்புட்டு, இது அவுட்புட்டு, நடுப்பின் கிரவுண்டு, பாடி கிரவுண்டு இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த பின்னில் 12 வோல்ட் கொடுத்து இந்த இடத்துல அவுட்புட்டில் 5 வோல்ட் எடுத்துக்கலாம். எடுத்தால் தான் நம்ம MP3 மாடல் கொடுக்க முடியும். சார் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது கனெக்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், இப்போது அவுட்புட்டில் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஓகே ரெகுலேட்டர் ஐசியை சால்டர் பண்ணியிருக்கேன். இப்போ 2 வோல்ட் அவுட்புட்டு சும்மா ஒரு ஓரலில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, அதாவது ஐசியோட இன்புட்டில் வோல்ட் கொடுத்தாச்சு. சென்டர் பின் நான் இப்போ கிரவுண்ட் பண்ணிடுறேன். ஸோ அவுட்புட் பின் அவுட்புட்டில் 5 வோல்ட் வெளியே வரும். இந்த அவுட்புட் எடுத்து என்ன பண்ணலாம், MP3 மாடலுக்கு நான் கொடுக்குறேன். MP3 மாடலில் இந்த 2 சாக்கெட் இருக்கு இல்லையா, இதான் ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தா இம்மிடியட்டாக ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறேன், அவுட்புட் வயரை MP3 மாடலுடைய பாசிட்டிவ்க்கு கொடுத்துருக்கேன். அதனுடைய நெகட்டிவ் பாயிண்ட் என்ன பண்ணியிருக்கேன், ஆஸ் யூஸ்வலாக என்ன பண்ணலாம்,
ஒரு நெகட்டிவ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பாடியில் கொடுத்துட்றேன். ஓகே, ப்ளஸ் மைனஸ் கொடுத்து ஜஸ்ட் இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாடுலில் லைட் எரியணும். இந்த எரிஞ்சிச்சு அப்படின்னா, லைட் எரிஞ்சிச்சுன்னா கொடுத்த கனெக்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே எனக்கு லைட் எரியுது. ஓகே, சப்போஸ் பொலாரிட்டி மாற்றி கொடுத்தா இம்மிடியேட்டாக ஃபெயிலியர் ஆயிரும். இப்போ என்ன பண்ணு, MP3 மாடுல் ரன் ஆகுது, ஒர்க் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் 3 அவுட்புட் இருக்குது. இதில் அவுட்புட்டில் ஒரு பாயிண்ட் வந்து கிரவுண்டு, நெகட்டிவ் பாயிண்ட்டு. ரெட் கலரில் இருக்கிற ஒயர் வந்து ஆண்டனா இன்புட். ஆண்டனா இன்புட்னா ஆன்னா இன்புட் நான் ஒரு ஒயர் இருக்குது. இது நான் ஆன்னா ஒயர் இன்புட்டு நான் இதில் கொடுத்துக்கிறேன். சும்மா டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு அது வந்து சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயர் இப்போ கொடுத்துருக்கிறது, ஃப்ளெக்சிபிள் ஒயர் இல்லை. ஜஸ்ட்டு கொடுத்துருக்கேன். சும்மா டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான், ஜஸ்ட்டு தொட்டால் விட்டுரும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த 3 ஒயர் இருக்குது இல்லையா, இந்த 3 ஒயரில் ஒரு ஒயர் வந்து நெகட்டிவ் பாயிண்ட். இந்த நெகட்டிவ் கொஞ்சம் இந்த லென்த்து பத்தாதனால என்ன பண்ணுறேன், ஒரு பிளாக் ஒயர் கொடுத்துக்கிறேன் நெகட்டிவ்க்கு, அதுக்கு மட்டும். ஸோ ஒரு நெகட்டிவ் கொடுத்துட்டேன். இது லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் 2 அவுட்புட் வெளியே வரும். லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் 2 சேனல் வெளியே வரும். இதில் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நேராக ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கொடுக்க போகிறேன். வால்யூம் கண்ட்ரோலில் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல 3 பாயிண்ட்டு ஒரு சேனலுக்கு, ஹாட் எண்டு, சென்டர் பாயிண்ட்டு, கூல்டு எண்டு 3 இருக்கும். ஆக்சுவலாக இந்த கண்ட்ரோல் காமிச்சிருக்கேன். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது அது ஹாட் எண்டு, சென்டர் பாயிண்ட்டு, கூல்டு எண்டு. அதே மாதிரி தான் அதுக்கு நேர் பேக் சைடு இருக்குது. ஒரே சிங்கிள் சாப்பிட்டு 2 கண்ட்ரோல் கூட்டலாம் குறைக்கலாம். இதில் வேல்யூ வந்து 100K. சிக்னல் இன்புட் இங்கே கொடுக்கணும், சிக்னல் அவுட்புட் சென்டர் பாயிண்டில் எடுக்கணும். தென் லாஸ்ட் ஒன்று வந்து கிரவுண்டு நெகட்டிவ் பாயிண்ட் கொடுக்கணும். இந்த 2 பாயிண்ட்டு ஒன்று சேர்த்தில, ஏன்னா காமன் கிரவுண்டு கொடுக்குறனால இந்த 2 பாயிண்ட்டு ஒன்று தான், ஒன்று சேர்த்தே ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி இங்கேருந்து நெகட்டிவ் வேறு கொடுத்துக்கலாம். ஓகேவா, சரி. இப்போது கண்ட்ரோல் இருக்குது, இந்த கண்ட்ரோலில் நெகட்டிவ் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, நெகட்டிவ் வேறு நான் சால்ட்ரு பண்ணியிருக்கேன். இது ஏற்கனவே சால்ட்ரு பண்ணக்கூடிய அந்த பிளாக் ஒயர் இருக்கு இல்லையா, நெகட்டிவ் ஒயர்லேயே கொடுத்துக்கிறேன். இடம் கொஞ்சம் இந்த இடத்துல ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கண்டனுடைய 2 பாயிண்ட் இருக்குது இல்லையா, இது வந்து பவர் ஆம்பிளிஃபையர் கொடுக்குறேன். அதான் கண்டனுடைய சென்டர் பாயிண்ட்டு பவர் ஆம்பிளிஃபையருக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். ஏற்கனவே இந்த ஐசியை பற்றிய டீட்டெயில்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் சிக்னல் இன் அவுட் எல்லா டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது கண்ட்ரோல்லேருந்து அவுட்புட் இதில் கொடுத்துருக்கேன். கண்ட்ரோல்லேருந்து அவுட்புட்டை நான் இது கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போது கண்ட்ரோலுக்கு இன்புட் கொடுக்கணும். இப்போது MP3 மாடல்லேருந்து வேறு ஒயர் எடுத்து என்ன பண்ணுறேன், நேராக கண்ட்ரோலுக்கு இன்புட் கொடுக்குறேன். இது கொஞ்சம் உங்களுக்கு விசிபிளாக தெரியாது, இருந்தாலும் தியரிட்டிக்கல் சொல்கிறதுனால உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ரெண்டு பாயிண்ட்டு டாப் பாட்டம் 2 பாயிண்ட் இருக்குது. கேபினெட் அசம்பிள் பண்ணும்போது நான் பார்த்துக்கலாம்.
ஓகேவா. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா மாடுலேருந்து அவுட்புட்லேருந்து கண்ட்ரோல் கொடுத்து கண்ட்ரோலுடைய சென்டர் பாயிண்ட் என்ன பண்ணியிருக்கேன், நேராக பவர் ஆம்பிளிஃபையருக்கே கொடுத்துருக்கேன். ஓகே, ஜஸ்ட் இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம், எப்படி அவுட்புட் வருது என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகேவா. இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், பவர் பேக் ரெடி பண்ணியிருக்கோம். பவர் பேக்கிலேருந்து பவர் ஆம்பிளிஃபையர் எடுத்து பவர் ஆம்பிளிஃபையர் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். பவர் ஆம்பிளிஃபையர் அவுட்புட் வந்து ஸ்பீக்கர் சாக்கெட் கொடுத்து ஸ்பீக்கர் சாக்கெட்லேருந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்கு. 8 இன்ச் ஸ்பீக்கர் 2 கொடுத்துருக்கோம். MP3 மாடல் வந்து ஒர்க் பண்ணதே இல்லைன்னு பார்க்குறதுக்காக ஒரு ரெகுலேட்டர் ஐசி கொடுத்து அதில் 5 வோல்ட் அவுட்புட் கொடுத்து மாடல் ஒர்க் பண்ணது. அப்போ தான் மாடல் ஒர்க் பண்ணுது. ஓகே, இப்போ மாடல்லேருந்து அவுட்புட் என்ன சிக்னல் என்ன பண்ணியிருக்கோம், வால்யூம் கண்ட்ரோலுடைய ஹார்ட் ரெண்டு கொடுத்து வால்யூம் கண்ட்ரோல் சென்டர் பாயிண்ட்லேருந்து நேராக பவர் ஆம்பிளிஃபையருடைய இந்த போர்டுடைய இன்புட்டு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்ப்போம். ஒரு பென்ட்ரைவ் மோட் பண்ணிக்கிறோம். Play by USB drive. பின் ட்ராப் சைலண்ட் இருக்குது. எந்த விதமான ஹம் டிஸ்டார்ஷன் எதுவுமே இல்லை. நல்ல குவாலிட்டி அவுட்புட் வருது. ஓகே, இப்போ நம்ம சிம்பிளாக இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து பேசிக்காக ஒரு ஆம்பிளிஃபையரை அசம்பிள் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ். ஒரு பவர் பேக்கு, பவர் ஆம்பிளிஃபையர், நம்ம என்ன சிக்னல் இன்புட் நாம் இப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், பெரும்பாலும் இப்போ நவடேஸ் யூஸ் பண்ண போலாம் MP3 மாடல் தான். ஸோ MP3 மாடல் இன்புட் கொடுத்து நேராக வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்து வால்யூம் கண்ட்ரோல் வந்து பவர் ஆம்பிளிஃபையர் கொடுத்துருக்கோம். நாளைக்கு ஒரு சர்க்யூட் டயக்ராமோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இதில் எப்படி பேஸ் டிபிள் ஆட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதான் ஒரு சிம்பிளாக ஒரு ஆம்பிளிஃபையரை நம்ம அசம்பிள் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா நான் இப்போ ஒரு ஆம்பிளிஃபையரை எப்படி சிம்பிளாக அசம்பிள் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு கேபினெட்டில் எப்படி ஃபிட் பண்ணி ஒரு நீட்டாக எப்படி பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். அதற்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம், இப்போ இது வரைக்கும் நான் அசம்பிள் பண்ணனுடைய ஒரு டோட்டல் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கூடவே ஒரு பிடி சர்க்யூட் ஆட் பண்ண போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு 2 சேனல் பிடி ஆட் பண்ணும்போது நல்ல குவாலிட்டி வரும். பேஸ் டிபிள் வேணும் அப்படின்னா இதில் ரெகுலேட் பண்ண முடியாது, ஆனால் அந்த போர்டை போட்டதுக்கப்புறம் நல்ல குவாலிட்டி அவுட்புட் வந்துடும். ஓகேவா. உங்களுக்கு ஏதாவது டூல்ஸ் தேவை இல்லை காமன்ஸ் போர்டு தேவை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எடுக்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னும் பார்த்துக்கலாம்.